அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச்சினிகளை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது எச்சினிகள்லே பார்த்திங்கன்னா நிறைய வகையான எச்சினிகள் இருக்குது, சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாந்திரீக ஓலைச்சுவடியில் வெளிக்கொண்டு வந்த எச்சினிகள் தான் மொத்தம் 64 எச்சினிகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? ஓலைச்சுவடிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் அந்த 64 எச்சினிகளில் ஒரு முக்கியமாக அஷ்ட எச்சினிகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடத்தக்கது. இந்த அஷ்ட எச்சினிகள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் கொஞ்சம் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத சொல்கிறத விட அந்த எச்சினிகளில் இவங்க இந்த அஷ்ட எச்சினிகள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு உயர்ந்தவங்க, சரிங்களா? முக்கியமானவங்க, சரிங்களா? அவங்களுக்கு கீழே தான் இந்த மற்ற எச்சினிகள் அப்படிங்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி சுவடியில் சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? இந்த அஷ்ட எச்சினிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்வர்ணாவதி எச்சினி, சரிங்களா? ரதிப்பிரியா எச்சினி, மனோரமா எச்சினி, கனகாவதி எச்சினி, காமேஸ்வரி எச்சினி, பத்மினி எச்சினி, நளினி எச்சினி, விஷால எச்சினி, சரிங்களா? இந்த மாதிரி 8 விதமான எச்சினிகள் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? இதுதான் அஷ்ட எச்சினிகள் சித்து அப்படின்னு சொல்லிட்டு சுவடிகள்லேயே இருக்குது. அந்த அஷ்ட எச்சினிகளையுமே வசியம் பண்ணக்கூடிய இந்த மந்திரங்களும் இருக்குது. அதனை வசியம் செய்கிறதுனால என்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விளக்கமும் நம்மளுக்கு சுவடிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல பார்த்திங்கன்னா எச்சினிகளை பற்றி தப்பான விமர்சனம் பண்ணக்கூடியது இந்த விஷயத்தில் ஏற்பட்டுருச்சு, சரிங்களா? ஒரு சில பேர்கள்லாம் எச்சினியை வந்து உபாசனை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சாமி. எனக்கு முக்கால்வாசி பேர் கால் பண்ணி கேட்குறது பார்த்திங்கன்னா, சாமி எச்சினிகளை வந்து உபாசனை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, எச்சினிகள் எடுத்தால் பின் விளைவு வரும், பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா எச்சினிகள் அப்படின்னா பார்த்திங்கன்னா சாந்த ஸ்வரூபம் கொண்டவங்க, சரிங்களா? எச்சினிகள் வேறு, பிசாசினிகள் வேறு, சரிங்களா? எச்சினிகளுடைய தன்மை பார்த்திங்கன்னா அன்பு, பாசம், சரிங்களா? தன்னை வந்து நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டியவைகள்லாம் செய்யக்கூடிய தன்மை, தெய்வீகத்தன்மை அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க யாரையுமே அழிக்க மாட்டாங்க, யாரையுமே கெடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை பார்த்திங்கன்னா தொண்டு பண்ணக்கூடியது, மக்களுக்கு தேவையான விஷயமா சரி, இறைவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுக்குறவங்க அவங்க, சரிங்களா? அதனால் எச்சினிகளை எடுத்து நம்ம வணங்கும் போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே அந்த எச்சினிகள் கூட இருந்து நம்மளுக்கு வழிகாட்டியாக இருந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும், சரிங்களா? எச்சினிகளை மட்டும் நம்ம வழிபட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே இந்த எச்சினிகள் கொடுத்துரும், சரிங்களா? ஒரு சில பேர்கள் மாந்திரிகத்தில் பிசாசினிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த பிசாசினிகளை நம்ம வந்து வசம் பண்ணி எடுக்கும்போது என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்னா, அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மரண தருவாய் முடிஞ்ச பிறகு அதுவே நம்மளை என்ன செய்யும், உயிரை கொண்டுட்டு போயிடும். நம்ம ரத்தத்தை குடித்து அது என்ன செஞ்சிடும், நம்மளையே பழி வாங்கிடும். இதுதான் பிசாசினி, இந்த குரளி, குட்டி சாத்தான், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாகத்தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுக்கணும், சரிங்களா? எச்சினிகள் வேறு, பிசாசினிகள் வேறு. இந்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த எச்சினிகளை நம்ம எடுக்கணும். முதல்ல பார்த்திங்கன்னா எச்சினிகளை நம்ம எடுத்தோம் அப்படின்னா செல்வ செழிப்போடு ஃபஸ்ட்டு வாழ்வோம், சரிங்களா? ரெண்டாவது நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுதோ அந்த எச்சினிகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யும், சரிங்களா? ஒரு எச்சினிகளுக்கும் ஒரு சக்திகள் இருக்குது. ஆனால் எல்லா எச்சினிகளுக்குமே முக்காலத்தையுமே அறியக்கூடிய சக்தி இருக்கும், சரிங்களா? கர்ண எச்சினி தான் முக்காலத்தை அறியும், பத்மினி எச்சினி தான் முக்காலத்தை அறியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அனைத்து எச்சினிகளுக்குமே முக்காலம் அறியக்கூடிய சக்திங்கிறது இருக்கும். இந்த எச்சினிகளை வந்து நம்ம தாயாகவோ நம்மளுடைய சகோதரியாகவோ நம்ம கூட ஒருத்தவங்களாக நம்ம நினச்சி நம்ம அதை பூஜை பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ, எந்த நேரத்துக்கு என்ன விஷயம் உங்களுக்கு தேவையோ
அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அது பலன்களை வாரி கொடுக்கும். சரிங்களா? நல்லா பெரும்பாலும் நம்ம ஒரு விஷயத்த கவனித்து பார்ப்போம். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு சிவன் கோவிலில் போகிறீங்க, நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை சிவன்கிட்ட வேண்டுறீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவதைகள் எச்சினிகள் தான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நல்ல தேவதைகள் நல்ல எச்சினிகள் என்ன செய்யும், தன் இறைவனை தேடி வரக்கூடியவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்கணும். அதுதான் அவங்களுடைய வேலை. எச்சினிகளுக்கு என்ன வேலை அப்படின்னா அவங்க வேண்டி வர்றத கொடுக்கணும். அதுதான் இறைவனுடைய கட்டளை. சரிங்களா? அதற்காகத்தான் இந்த எச்சினிகளை படைச்சிருக்காங்க. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, எச்சினிகள் நம்மளுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் அவங்கள இருக்காங்க. அதனால நம்ம தாராளமாக எச்சினிகளை நம்ம வசியம் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நிறைவேற்றிக்கலாம். சரிங்களா? இதுதான் எச்சினி வழிபாட்டுடைய ஒரு ரகசியமே. முதல்ல எச்சினி வழிபாட்டுன்னு இதுதான் விஷயங்கிறத புரிஞ்சுக்குங்க. யாருக்கேனும் எச்சினியை எடுத்து வழிபடணும் விருப்பம் இருந்துச்சு, உங்களுக்கு எந்த எச்சினியை வழிபடணும் விருப்பம் இருக்குதோ அந்த எச்சினியை நம்மளுக்கிட்ட கேட்டு வாங்கி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வசியம் பண்ணிக்கிறலாம். சரிங்களா? அதற்கு உண்டான உருவ பொம்மை, எந்திரம், பூஜை பண்ணி எல்லா விஷயமும் நம்ம உங்களுக்கு கொடுப்போம். சரிங்களா? தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவபுரத்துல மகாகலை அல்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.